ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனல வந்து விசிட் பண்றீங்கன்னா, சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்&டி பத்தி பார்க்க போறோம். ஸோ எல்&டி வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸும் அப்புறம் டேட்டா சென்டர் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து கட்டப் போறாங்க. பிளஸ் இன்னும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் நியூக்ளியரும், தெர்மல் பவர் ஜெனரேஷன்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓலா எலக்ட்ரிக் பத்தி வந்திருக்கு. ஸோ ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 7% வந்து மேல வந்து ஷேர் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ ஏன் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட ஜென் 3 ஸ்கூட்டர்ஸ்க்கு ஸோ ஜென் 3 யோட ஸ்கூட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎல்ஐ வந்து குடுத்துட்டாங்க. ஸோ பிஎல்ஐன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஎல்ஐன்னா நம்ம ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்சென்டிவ் தான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்சென்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப இவங்க என்ன செய்றாங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து அவங்க விக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டியும் பிளஸ் நம்ம இந்தியால மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்தியால மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் குடுப்பாங்க. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த பிஎல்ஐ ஸ்கீம்ல ஐனா இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இந்தியால மேனுஃபேக்சர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஓலா எலக்ட்ரிக் வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து குடுப்பாங்க இந்தியால மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. ஸோ அதனால அவங்க ஜென் 3 யோட ஸ்கூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎல்ஐ வந்து குடுத்துட்டாங்க. ஸோ ஜென் 3 ஸ்கூட்டர்ஸ் வந்து இனிமே வித்தா அவங்களுக்கு இன்சென்டிவ் வந்து கேஷ் பெனிஃபிட் வந்து குடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜி. ஸோ வாரி எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஒரு சோலார் ஸ்டாக்கு. ஸோ சோலார் மாடியூல்லாம் வந்து விப்பாங்க. ஸோ அவங்க மேக்ஸிமம் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு 90% பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருந்து தான் வரும். ஸோ அதனால இப்ப என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, வாரி எனர்ஜி யுஎஸ் ஆர்ம் பேக்ஸ் 452 மெகாவாட் சோலார் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 5% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ 452 மெகாவாட் சோலார் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ ஆர்டர் கிடைச்சிருந்தா ரெவென்யூ இன்கிரீஸ் ஆகும். ரெவென்யூ இன்கிரீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அப்புறம் ஷேர் பிரைஸ் கண்டிப்பா வந்து இன்கிரீஸ் ஆகும். அதனால 5% வந்து இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து விஐ. ஸோ விஐ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, பென்னி ஸ்டாக்கா வேற இருக்கு. ஸோ பென்னி ஸ்டாக்னா ₹10 கீழ வேற இருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 நாளா 13% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 10% வந்து டிக்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 13% வந்து ஏன் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லோன்ல இருக்காங்க. ஸோ பெரிய லோன் கடன்ல இருக்காங்க. ஸோ கட்ட முடியாம பார்த்தீங்கன்னா, பெரிய லாஸ்ல வேற இருக்காங்க. ஸோ லாஸ் மேக்கிங் பிசினஸ் வேற இருக்காங்க. ஸோ லாஸ் பண்ணா கண்டிப்பா வந்து லோன வந்து கட்டுறது ரொம்ப கஷ்டம் தான். பிளஸ் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஜிஆர் டியூஸ் வேற கட்டணும். ஸோ ஏஜிஆர் டியூ வேற கட்டணும். ஸோ ஏஜிஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஜிஆர்னா அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிம் கம்பெனிலாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ சிம் கம்பெனில என்ன இருக்கு? ஜியோ இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் இருக்கு. அதுக்கடுத்து இப்ப விஐ பார்த்தோம். அதுக்கடுத்து பிஎஸ்என்எல் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இதான் கொஞ்சம் மெயின் லெவல்ல பெரிய லெவல்ல வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்கலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபண்ட் குடுக்கணும். ஸோ எதுக்கு ஃபண்ட் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க என்ன சொல்றாங்க லைசென்ஸ் ஃபீஸும், ஸ்பெக்ட்ரம் யூசேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் குடுக்கணும். ஸோ அதான் வந்து ஏஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 13% வந்து ஏன் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள்ல அந்த 5 நாள்ல ஸோ ஏற்கனவே வந்து லோன்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய லாஸ்ல இருக்காங்க. ஸோ ஏஜிஆர் டியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும், இவங்க வந்து ஃபண்ட் குடுக்கணும். ஸோ ஃபண்ட் குடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட வந்து காசு இல்ல. ஸோ அந்த காசு இல்லாதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஒரு விட்டுக் குடுக்க போறோம் அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு நியூஸ் வந்து பரவுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 13% வந்து இன்கிரீஸ் ஆச்சு. ஸோ இப்ப வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஜிஆர் டியூ ரிலீஃப்லாம் கிடையாது. உங்களுக்கு விட்டுலாம் குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இல்ல அந்த நியூஸ்லாம் வந்து தப்பு. நாங்க ஏஜிஆர் வந்து கண்டிப்பா வாங்குவோம் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 10% வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்னாச்சு பரவுச்சு. ஸோ நல்ல கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. விஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடன் வந்து அவ்வளவா கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து 10% அந்த குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்ட்டு. ஸோ ஏற்கனவே வந்து வோடாஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்சால்வென்சி வந்து சொல்லப் போறாங்க. ஸோ இன்சால்வென்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களால இனிமே ஆப்பரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ ஏன் வந்து ஆப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஐ வந்து ரொம்ப பெரிய லோன்ல இருக்காங்க. ஸோ அந்த லோன் வந்து எவ்வளோ லோன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய லோன்ல இருக்காங்க. ஸோ அந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லோன வந்து மாத்திக்கிட்டாங்க. ஸோ எப்படி மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இத பாருங்க. செப்டம்பர் 2022ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் ஸோ அதான் விஐயோட ஓனர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 75% கிட்ட வந்து அவங்க வந்து ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 75% கீழ தான் இருக்கணும் எப்பயுமே ஓனரு. ஸோ 75% கீழ தான் இருக்காங்க. பட் இங்க கவர்மெண்ட்ட பாருங்க. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 0.06% தான் இருக்காங்க. கம்மியா தான் இருக்காங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லோன் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப லோன் வச்சிருக்கிறனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்க, மார்ச் 2023ல ஸோ 50% வந்து மாறிருச்சு. ஸோ அந்த மீதி 25% எங்க போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் கிட்ட போயிருச்சு. அதே மாரி பப்ளிக்ல இருக்கிற ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்ட போயிருச்சு. ஸோ இங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் இருக்கு பார்த்தீங்களா?
ஸோ விஐ வந்து பார்த்தீங்கன்னா நெறைய லோன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த லோன என்ன செஞ்சுட்டாங்க கவர்மெண்ட்டு, ஸோ லோன் கட்ட வேணாம். அதுக்கு பதிலா நான் வந்து ஷேர வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஷேர வாங்கிக்கிட்டாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப லாஸ்ல இருக்கிறனால. ஸோ லாஸ்ல போய்க்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களால எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடன வந்து கட்ட முடியாது. ஸோ அந்த கடனுக்கு பதிலா என்ன செஞ்சாங்க, ஷேர குடுத்துடு அப்படின்னு கவர்மெண்ட் வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 2025ல இந்த மாசம் தான். குவார்ட்டர் 1 முடிஞ்சிருக்கு. ஸோ குவார்ட்டர் 1 முடிஞ்ச பிறகு இங்க பாருங்க 50% வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்துருச்சு. ஸோ 25% பார்த்தீங்கன்னா, அடுத்து கவர்மெண்ட்ட பார்த்தீங்கன்னா 49% வந்து இங்க வந்துருச்சு கவர்மெண்ட்ட. ஸோ இன்னும் 2% எக்ஸ்ட்ரா ஆயிருச்சுன்னா அவ்வளோதான். இந்த விஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் கம்பெனியே வந்து மாறிரும். ஸோ 50% மேல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து வாங்க மாட்டாங்க. இதுக்கு மேலலாம் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜிஆர் அந்த டியூஸ் வந்து இல்ல இனிமேல்லாம் அதெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால 49% இங்க ஏற்கனவே வந்துருச்சு. இன்னும் வந்து ஏஜிஆர வந்து எடுத்துட்டோம்னா, அவ்வளோதான் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வோடாஃபோன் ஐடியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்சால்வென்சி வார்னிங் எங்களால வந்து இனிமே பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ண முடியாது, ஆப்பரேட் பண்ண முடியாது. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியாண்ட் FY26. ஸோ இந்த FY26 எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 31ஆம் தேதி. ஸோ மார்ச் 31ஆம் தேதி 2026. ஸோ 2026 கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களால ஆப்பரேட் பண்ண முடியாது. விஐ வந்து பார்த்தீங்கன்னா, இழுத்து மூட வேண்டியது தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. விஐ கம்பெனி. ஸோ அதான் வந்து ஏஜிஆர் டியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம எங்களால வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, 49% வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து உங்க கம்பெனிய வித்துட்டு போ வேண்டியது தான் கவர்மெண்ட்டுக்கு. 51% வந்து கவர்மெண்ட் தான் வச்சுக்க வேண்டியது. பிஎஸ்என்எல் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்போட டாரிஃப். ஸோ ட்ரம்போட டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50% வந்து நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 9:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 9:30க்கு ஏன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நைட்டு 12 மணி அங்க தான் வந்து ஏஎம் ஆகும். ஸோ அங்க 27ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு காலையில 9:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா, சைனா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ வந்து கடைசியா வந்து 200% டாரிஃப் வந்து மிரட்டல் விட்டுருக்காரு. ஸோ அதுவும் எதுக்கு விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் மேக்னெட்னால. ஸோ ரேர் எர்த் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வந்து பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா மேலேயும் ரேர் எர்த் மேக்னெட் வந்து சைனா வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா கெட்ஸ் ரிலீஃப் அஸ் சைனா மூவ்ஸ் டூ லிஃப்ட் கர்ப்ஸ் ஆன் ரேர் எர்த் அண்ட் ஃபெர்டிலைசர். ஸோ ஃபெர்டிலைசர் உரம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சைனாலேருந்து வரும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து விட்டாங்க. ஓகே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சைனா. அதேமாரி ரேர் எர்த் மேக்னெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியாவுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க. பட் அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இங்க இடைஞ்சல் குடுக்குறாங்க சைனா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நான் சைனாவ வந்து அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சைனா எப்படி அழிப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200% டாரிஃப் போட்டு வந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ரேர் எர்த் மேக்னெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டட்ல ஸோ இது வந்து பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பீரியாடிக் டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது, அடுத்து இந்த இது ஸோ இந்த பாக்ஸ் இருக்கிறது. இந்த பாக்ஸ் இருக்கிற அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் எல்லாம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து சைனால மட்டும் தான் கிடைக்கும். ஸோ சைனா மட்டும் தான் இதில கிடைக்கும். ஸோ சைனாலேருந்து தான் இதெல்லாம் எடுப்பாங்க. ஸோ இத வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் பேர் தான் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேர் எர்த் இது எலமெண்ட்ஸு. இத வச்சு பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வந்து உருவாக்குவாங்க. ஸோ இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வந்து எதுலலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ நீங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸு, டேப்லெட்ஸு, லேப்டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யூஸ் ஆகும். அடுத்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் ஆகும். ரெனவபிள் எனர்ஜில பார்த்தீங்கன்னா, விண்ட் டர்பைன் ஜெனரேட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் செப்பரேட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். மெடிக்கல் செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஆர்ஐ மெஷின்க்கு வந்து உருவாக்குறதுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸாம்பிள் இருக்கும். இது கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்மென்ட்ல ஸோ மிசைல் உருவாக்குறதுக்கு ப்ளஸ் இன்னும் நெறையா இருக்கும். அதெல்லாம் உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரேர் எர்த் மேக்னெட்ஸ் தேவைப்படும். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசிலாம் உருவாக்குறதுக்கு தேவைப்படும். அப்புறம் கம்ப்யூட்டிங் அண்ட் டேட்டா ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இதெல்லாம் தேவைப்படும். ஆடியோ எக்விப்மெண்ட், ஸ்பீக்கர்ஸு, ஹெட்ஃபோன்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ரோபோட்டிக் ஆட்டோமேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, செர்வோ மோட்டர்ஸ்லாம் தேவைப்படும். ப்ளஸ் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ். ஸோ செமிகண்டக்டர்ஸ் நம்ம NVIDIA பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ GPU அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருப்போம். கிராஃபிக்ஸ் கார்டு உருவாக்குறவங்க NVIDIA அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு உருவாக்குறதுக்கு, அந்த சிப்லாம் உருவாக்குறது பார்த்தீங்கன்னா வந்து ரேர் எர்த் மேக்னெட்ஸ் தேவைப்படும். அதுக்கடுத்து முக்கியமா இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து 200% வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு எதுவும் அனுப்ப மாட்டேங்குது. ஸோ அந்த அனுப்பாதனால வந்து பார்த்தீங்கன்னா, 200% வந்து டாரிஃப் போடும். ஸோ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் குடுக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மூழ்குறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஸோ சைனாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வந்து வெப்பனே இருக்கு. ஸோ அந்த வெப்பன வச்சு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவே வந்து கொஞ்சம் மூழ்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதான் வந்து ட்ரம்ப வந்து கோவப்படுத்தியிருக்கு. 200% வந்து போடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து கிட்டத்தட்ட 1% வந்து கிராஷ் ஆச்சு. ஸோ நிஃப்டி 50 வந்து கிராஷ் ஆச்சுன்னா, நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்டும் கண்டிப்பா வந்து கிராஷ் ஆகும். ஸோ ஏன்னா, நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி என்னது? அது வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ட வச்சே வந்து ஒரு சில பிசினஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிசினஸ் பண்றது தான் பார்த்தீங்கன்னா, வந்து நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஞ்சல் ஒன் இவங்க என்னது? இவங்க வந்து புரோக்கர். ஸோ புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்க? கேபிட்டல் மார்க்கெட் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்லயே வச்சு இவங்க பிசினஸ் செய்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் எடுத்து பிசினஸ் செய்றாங்க. ஸோ அதுக்கடுத்து புரோக்கர்ஸ் எல்லா புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அதுக்கடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. ஸோ இந்த எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இன்னைக்கு கீழ விழுகும். ஸோ ஏன் வந்து கீழ விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்கலாம் என்ன செய்றாங்க? ஸ்டாக் மார்க்கெட்ட வச்சே. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ட வச்சே வந்து இவங்க பிசினஸ் செய்றாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கீழ விழுந்தா, கண்டிப்பா இந்த பிசினஸ் எல்லாமே வந்து கீழ விழுகும். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பிசினஸ்லாம் வந்து இன்னைக்கு கீழ விழுந்திருக்கு. ஸோ இந்த வீடியோல அவ்வளதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.